இது எல்லாமே இந்த பைரவியும், அஞ்சலியும் போடுற பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே செம்ம டென்ஷன்ல பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கௌதம், இலக்கியா, ஜானகி 3 பேருமே பார்த்தீங்கன்னா, டோட்டலா மனசு மாறிட்டாங்க. அஞ்சலிய பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா அது எல்லாத்துக்குமே இந்த அஞ்சலி தகுதியானவளா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அவ இங்க இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும், இங்க வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா தெரிஞ்சுக்க போறாங்க. அதாவது பைரவி அஞ்சலி கிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கார்த்திக் கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி போய் போட்ட டிராமா எல்லாத்தையுமே இந்த பைரவி கிட்ட தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் நம்ம இலக்கியா இந்த பைரவி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டு சூப்பர் அஞ்சலி குட் ஒர்க் பண்ணிருக்க. அது மட்டும் இல்லாம கார்த்திக் இன்னும் 2 நாள்ல எப்படி மனசு மாறுறான்னு மட்டும் பாரு. ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கூட கால் பண்ணி கண்டிப்பா உன்ன வீட்டுக்கு வர சொல்லுவான். அதனால நீ கவலையே படாத அப்படின்றமோ சொல்லி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட இலக்கியாவுக்கு செம்மையா ஷாக் ஆயிட்டு இருக்கு. அதாவது அஞ்சலி தனியா இது எல்லாத்தையுமே பண்ணியிருந்தா அப்படின்னா அவ மனசு மாதிரி தான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே இவ எதுக்காக பைரவி கிட்ட ஷேர் பண்ணணும், பைரவி இப்போ எதுக்காக கார்த்திக் கூட அஞ்சலி சேர்த்து வைக்க நினைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியிலிருந்து கடைசியில் அஞ்சலியோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் அஞ்சலி சொன்ன ஒரு வார்த்தையை மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி இல்லைனாலுமே கூட அஞ்சலி இன்னொரு ஒரு வழியை தேர்ந்தெடுப்பா நம்ம கார்த்திக் அறையறதுக்காக. ஏன்னா பிரியா ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும். அதாவது பிரியாவோட லவ் பேக் ஆனது, பிரியாவே பேக் ஆனது அப்படின்றது எல்லாமே அந்த ஒரு விஷயத்த சொன்னாலே கார்த்திக் கண் கலங்கி நின்னு கடைசியில ஐயோ அஞ்சலி நீ தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவாருன்னு தெரியும். பட் இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணி கூடாதுன்னு நினைச்சாங்க. ஒரு பக்கம் பைரவி அஞ்சலி நீ சூப்பரான வேலை செஞ்சிருக்க, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்க, கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போ அஞ்சலி திருந்தலையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இலக்கியோட மனசுக்குள்ள அடுத்தது அஞ்சலி வாட்ச் பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.